அனுமனை வழிபாடு செய்வது சகல விதத்தில் நன்மை. நரம்பு சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது கவனம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் எல்லாம் படிப்படியாக தீரும். லாபம் ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். உடற்பயிற்சியை தயவுசெய்து மறப்பது தேவையில்லாத பிரச்சனை. உடல் ரீதியாக உடற்பயிற்சி விடாமல் 20 நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து 1 மணி நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள் படிப்படியாக முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்பு. எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படும். அதிர்ஷ்டத்தின் அளவு அனுகூலம் ஏற்படும். அபிராமி அந்தாதி மொத்த பாடலை கேட்டாலும் சரி, இல்லை 40, 59, 75 கேட்டாலும் விஸ்வாவசில் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கர்ப்பஸ்திரிகளாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் மருத்துவ ஆலோசனை மீறக்கூடாது. படிப்படியாக ஏற்றம் காணப்படும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தைரியத்தினுடைய பாதிப்பு குறைவதனால் குலதெய்வத்தை அடிக்கடிக்கு போய் சந்தித்து வருவது பல விதத்தில் நன்மைகள் தரும். மகான்கள் தரிசனம் ஏற்றத்தை தரும். பிதிர்தோஷங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதனால் பூர்வீகத்திலிருந்து சொத்து பிரச்சனைகள், தலைமுறையாக இருந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகள் புது பொறுப்புகளுக்கும் புது அனுகூலமும் பெறுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய பதவிகள், பெரிய பேர், பெரிய புகழ் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும். மேஷராசிக்காரர்கள் பழைய நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும்.